அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இது போன்ற தோல்விகளை என்னை போன்ற சீனியர்கள் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இளைஞர்களான உங்களுக்கு பெரிய வருத்தத்தை தந்திருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதது கூட பரவாயில்ல, நம்ம தலைவரை வெற்றி பெற முடியாமல் போனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது தாங்கிக்கவே முடியலன்னு நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறேன். உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் என்றைக்குமே தனி மனிதர்களை விட இந்த இயக்கம்தான் பெருசு. தனிப்பட்ட என்னோட தோல்வியை விட கழகத்தோட தோல்விக்கு தான் நீங்கள் வருத்தப்படணும். நான் அதுக்கு தான் வருத்தப்படுறேன். நானே தோற்றிருந்து கழகம் ஜெயிச்சிருந்தா நான் மகிழ்ச்சியாக தான் அடைஞ்சிருப்பேன். இனி தனி நபர்களை விட கொள்கையை லட்சியத்தை முன்னிறுத்து இயங்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். ஸ்டாலின் என்பவன் வெளியில தெரிகிற முகம்தான். இதோட இதயமும் நரம்பும் ரத்த ஓட்டமும் தொண்டர்கள் தான். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால் 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாற்றி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையாக உழைச்சேன். நான் மட்டும் இல்லை, என்னை பூரா நீங்களும் உழைச்சிங்க. உறக்கமில்லாமல் உங்களையெல்லாம் உழைக்க வச்சோம். அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. இன்னும் நடிகர் கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2, ஆச்சு 8. இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம். ஆனால் கொள்கை அரசியல்ல நாம் ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் அறிவு தெளிவுள்ள, கொள்கை உறுதியுள்ள யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்கு. அவங்கள நாம தான் தயார் செய்யணும். இந்த தேர்தலுடைய முடிவு இதோட கழகம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இனிமே புது புது களங்கள் காத்திருக்கு. அதற்கு நாம் தயாராகும். நம்முடைய தலைவர் வழியில் நாம் நிச்சயம் சிறப்பாக செயல்படும். நாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது. எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க.